இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து வந்து முழு உளுந்து கிடச்சா அதுவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் முழு உளுந்து கிடைக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து தனித்தனியாக தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமாக கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார்லேயே இப்போ பச்சரிசி வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த 2 மாவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு கலக்கி ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் இட்லிக்கு புளிக்கிற மாதிரி புளிக்க வச்சிடலாம். அப்புறம் 6 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இந்த மாதிரி மாவு பொங்கி வந்ததுக்கப்புறமாக இதில் வந்து கொஞ்சம் தாளித்து கொட்டணும். நெய்யும் எண்ணெயும் கலந்து ஒரு வானிலையில் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து இஞ்சி, சுக்கு, குருமிளகு இதெல்லாம் பொடி பண்ணி தாளித்து இந்த மாவில் கொட்டி ஒரு டம்ளரில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இந்த மாவு வந்து 3/4 டம்ளருக்கு ஆகிற அளவுக்கு வந்து ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே டம்ளர்லேயே நீங்கள் வாழை இலை கிடச்சா வாழை இலை கூட வச்சு அதில் வந்து இந்த மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து வேகட்டும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ நான் இந்த இட்லி வேக வச்சது குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பானை இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மிளகாய் பொடி இப்போ இதுக்கு செய்ய போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்க வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வானிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு எள் அளந்த அதே கப்புலையே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு முழு உளுந்து எடுத்துருக்கேன். அதுவும் செவக்க வறுத்துக்கணும். அது கூடவே காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இது சூடு ஆனதுக்கப்புறமாக எள்ளும் உளுத்தம்பருப்பு அந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லம் சேர்த்தி அரைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து இந்த மிளகாய் பொடி தான் அங்கே பிரசாத ஸ்டாலில் கொடுப்பாங்கங்கிறதுனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி வந்து வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நம்ம இந்த குச்சி விட்டு எடுக்கிறப்போ அப்படியே ஒட்டாமல் வரும். அதுதான் உங்களுக்கு பக்குவமே. நம்ம சம்பார தோசை ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலுக்கு செஞ்சுருந்தோம். அதே டைப்பே தான் இது வந்து இட்லியாக செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த இட்லிக்கும் இந்த மிளகாய் பொடிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டம்ளரில் இட்லியாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பரிமாறுறப்போ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு புளிக்க வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா தான் இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மிளகாய் பொடிக்கும் இந்த இட்லிக்கும் செம காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.